ஒரு பொண்ணோட சாதத்துலேங்க 7 கூடையும் 6க்கு போகக்கூடாது. 7 கூடையுமே 6க்கு போகக்கூடாது. அதே நேரத்துக்கு வந்து 7 கூடையுமே லக்கணத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 8 கூடையும் வந்து 7ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு பொண்ணோட சாதகத்தில் வந்து 7 கூடையும் 6க்கு போகக்கூடாது. 8 கூடையும் 7க்கு வரக்கூடாது. அதே நேரத்துக்கு 5 கூடையும் 7க்கு போகக்கூடாது. 11 கூடையும் 7க்கு போகக்கூடாது. இது வந்து விதி விலக்கு. பொருத்தமே இப்போ வந்து பொருத்தம் பார்க்குறோம். 10க்கு 10 பொருத்தம் இருக்குது. திசா சந்தி இல்லை, ராகுக்கு எது இல்லை, செவ்வாய் இல்லை அப்படின்னு ஒரு சாதகம் வருங்க. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பொருத்தம் பார்க்குறோம். அந்த சாதகத்தில் வந்து 2 பேத்துக்குமே ராகுக்கு எது இல்லை, 2 பேத்துக்குமே செவ்வாய் இல்லை, திசா சந்தி இல்லை. 27 நட்சத்திரத்துக்கு விலங்கு பார்க்குறோம். விலங்குகளும் நல்ல விலங்கு. என்னங்க இப்போ ஒரு பொண்ணு ஆணுக்கு வந்து விலங்குகள் பார்க்குறோம். என்ன சொல்கிறீங்க? இதிலே வந்து பாருங்கள், ஆண் ஆடு பெண் ஆடு இப்படி தான் வருது. ஒன்றும் அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த லக்கணத்துக்கு 7ஆம் பெண்ணோட சாதத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் 7 கூடையம்னு சொல்லக்கூடாது. தனுசு லக்கணமே வைங்க. தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையும் புதன் 6க்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்துக்கு அந்த தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையும் வந்து புதன் அவர் வந்து 5க்கு போகக்கூடாது. 5க்கு போனால் புதன் எங்கேங்க அவர் நீச்சமாயிடும். அது வேண்டாம். அதே நேரத்துக்கு 5 கூடையும் குரு 7க்கு போகக்கூடாது. சரி, அப்போ அந்த தனுசு லக்கணத்துக்கு 11 கூடைய சுக்கரன், 11 கூடைய சுக்கரன், 6 கூடைய சுக்கரன் 7ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. இதாங்க சாதகம். மெயினாக வந்து நீங்கள் பொருத்தங்கிறது 10க்கு 10 பொருத்தங்களா, திசா சந்தி இல்லை, செவ்வாய் இல்லை, ராகுக்கு அது கிடையாது, இப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணோட சாதத்தில் ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அந்த பொண்ணு வந்து சுவாதி நட்சத்திரம், ஜனன காலத்திலே ராகு தசை முடிஞ்சு போச்சு. இன்னும் 27 வயசு ஆகுதுங்க. அந்த ராகு தசை வந்து ஒன்றும் பண்ணாது, அது முடிஞ்சு போன கதை. அப்போ நம்ம சேர்த்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்துக்கு ஆண்மோன் சாதத்துலையும் அதே மாதிரி தான். அப்போ ராகு தசையில் அவர் பிறக்கிறாரு, ராகு தசை வராது இனி. என்னங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஒரு பொண்ணுக்கு ராகு இருக்குது, ராகு திசை முடிஞ்சு போச்சு, அந்த பையனுக்கு ராகு இல்லை அப்படின்னாலும் சேர்த்தலாம், அதனால தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம விதி விலக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ராகுன்னா ராகு வேணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. அது ராகு திசை இருக்க அந்த பொண்ணு ஜனன காலத்திலே ராகு திசை முடிஞ்சது, ராகு இருக்குது, ராகு திசை முடிஞ்சு போச்சு. இந்த பையனுக்கு ராகு இல்லை, அதுக்காக நம்ம இதெல்லாம் மறுக்கக்கூடாது, சேர்த்தலாம், தப்பே கிடையாது. திசா சந்தி இதை பொருத்தம்லாம் பார்க்கணும். இதை விட 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாதுங்க. இதுக்கு பேர் வந்து கலத்திர தோஷம். என்னங்க 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, கலத்திர தோஷம். லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். 7ஆம் இடத்துல சனி சூரியன் இருந்தாலே லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். லக்கணத்தில் சூரியன் இருந்தாலே லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். சில பேர் டக்கு பாருங்க, செவ்வாய் தோசை இல்லை, ராகுக்கு இல்லை, சுத்த சாதகம் 2 பேருமே ஆணும் பொண்ணும், பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குது, திசா சந்தியும் கிடையாது. விலங்குகளும் 27 லட்சத்துக்கு விலங்குகளும் நல்லா இருக்குதுங்க, விலங்குகளும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறார், லேட்டாக மேரேஜ் ஆகுது. என்ன செய்யறது? ஒரே காரணம் தான். 7ஆம் இடத்துல சூரியன் தான் கலத்திர தோஷம். 11 கூடைய லக்கணத்துக்கு வரக்கூடாது, 2ஆம் தார அமைப்பு. அதே 6 கூடைய 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. அதே 8 கூடையவனும் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. இதெல்லாம் மெயினாக சாதகத்தில் பார்க்கணும். சும்மா குந்தாங்குறை எடுத்து நம்ம சேர்த்தியெல்லாம் கொடுத்துருக்கூடாது. இதெல்லாம் கண்காணித்து பார்க்கணும். அப்படிங்கும்போது வந்து நீங்கள் பொறுத்து பார்க்குறதுக்கு வேணால் காசு அதிகமாக கேட்டு வாங்கி, அதனால் வந்து இதை வந்து தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இது தெளிவு பண்ணீங்கன்னா அப்போ 11 கூடிய லக்கணத்துக்கு வந்து என்னங்க அடுத்த திசை வரப்போதுன்னா என்ன சிக்கல் வருதா வராதா? தாரதோசை இருக்கா இல்லையா? 7ஆம் இடத்துல சூரியன் தான் கடத்துறது. ஆண்மான இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, லக்கணத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. புரியுங்களா? இதெல்லாம் வந்து தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். சனி இருக்காரு. இப்போ தனுசு லக்கணத்துக்கு 3க்கு 4 கூடைய, 2க்கும் 3 கூடைய சனி என்னங்க 7ஆம் இடத்துல இருக்காரு. 3ன்னா 2 3ன்னு என்னங்க 3ஆம் இடம்னா முயற்சி சனம். அதை வந்து பார்த்து தான் நம்ம செய்யணும், அவசரப்படக்கூடாது எதையுமே. இதெல்லாம் வந்து தடையை கொடுக்கக்கூடாது. இப்போ சில பேர் வந்து குரு பார்வை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஆணும் பொண்ணுக்கு வந்து குரு பார்வை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் போதும். 2 சாதகம் பொருத்தம் பார்க்கணும். ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தால் கூடி வந்துடும். ஆனால் அதே நேரத்துக்கு 2 பேர்த்துக்கு குரு பார்வை இல்லைன்னா கூடி வராது, இழுத்துக்கிட்டே கிடக்கும். சம்மந்தி விட ஒத்துக்கு வர மாட்டாங்க, இல்லை இந்த சம்மந்தி ஒத்துக்கு வர மாட்டாங்க, இல்லைன்னா மாமே ஒத்து வர மாட்டாங்கம்பாங்க, இல்லை மாமி எதுக்கையும் கொடுக்க மாட்டார், பேசாமல் அமைதியாக இருக்காரு, அவர் பையனுக்கு கட்டு வர எண்ணமோ அப்படிங்கிற கன்சில் இருப்பார் எண்ணமோ, இப்படிலாம் வந்து நீண்டுக்கிட்டு போயிட்டு. அதனால் சாதத்தை தெளிவாக பாருங்கள், பார்த்து அந்த பிள்ளைங்களை வாழ வைங்க, வாரிசோடு வாழ வைங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு என்னோட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.